ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைனிங் பிளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த லைனிங் பிளவுஸ்க்கு கஸ்டமரே வந்து இந்த லைனிங் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபுல் வாயில் பிட்டு தான். ஃபுல் வாயில் பிட்டு போட்டு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இதுக்கு நம்ம வந்து லைனிங்கே வந்து போட்டுக்கலாம். இது பாலிஸ்டர் தான் நமக்கு. இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதுதான் யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரைப்பக்கம் வந்து மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து 4ஆ மடிச்சு ஃபோல்டு பண்ணிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இந்த கரையை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த கரை நமக்கு தேவையில்லை, அதனால வந்து இதை கட் பண்ணிட்டு அளவு போட்டுடலாம். லைனிங் பிளவுஸ் தான் அப்படிங்கறதுனால கைப்பகுதி எல்லாம் தைச்சுதான் திருப்ப போறோம். ஏன்னா ஸ்லீவ்ல பார்டர் வருது அப்படிங்கிறப்ப இந்த மெஷர்மெண்ட் சைஸ்லயே வந்து கரெக்டா வந்து வச்சிடுறேன். கரெக்டா அந்த கோட்டு மேல நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிசிறு வர இடத்துல நான் ஒரு மார்க் பண்றேன். ஏன்னா தையலோட சேர்த்திதான், தையலுக்கும் சேர்த்திதான். அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் மேல வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சைட்ல வந்து இவ்வளவு வந்து கிளாத் விடுறேன் எக்ஸ்ட்ராவா. இதுதான் நமக்கு ரெடி அளவு. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-2.5 இன்ச் பக்கமா நான் வந்து விட்டுருக்கிறேன். அப்புறம் இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம், அந்த பிசுறு வர இடத்துல. அதுக்கப்புறம் இதுக்கு அடியில இன்னொரு துணி இருக்கும். அந்த துணியை இப்படி வந்து திருப்பி வச்சு இந்த இடத்து பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணலாம். இன்க்ளூடிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்கும் சேர்த்தி தான் வந்து விடுறோம். இப்ப நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு இதுல 2 பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தனியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே கட் பண்றதுக்கே வந்து ஆசையா இருக்குது. இந்த சிசர் வந்து இப்பதான் வந்து சாண பிடிச்சேன், அதனாலதான். அடுத்து நம்ம பேக் பார்ட் போட போறோம். எப்பயுமே கட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கை பகுதி தான் வந்து கட் பண்றது. அதுக்கடுத்து நம்ம பேக் பார்ட் போட்டுடலாம். அப்படியே இந்த சைடு கரை பக்கம் வர மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கோ அல்லது உங்களுக்கு எவ்வளவு வந்து லென்த் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போறோம். பேக்கோட ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இது பாக்கழுத்து தான் பாருங்க. இந்த மாதிரி வந்து சென்டர் வச்சுட்டு ஷோல்டர் சென்டரா வச்சு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து வருது. நான் வந்து தப்பா மார்க் பண்ணிட்டேன். இந்த 2 இடுப்பு பகுதியை ஒன்னா வச்சு இந்த சென்டர் மார்க் பண்ணிடுறோம். இந்த கழுத்து பகுதி 2ஐயும் ஒன்னா வச்சு இந்த சென்டர் மார்க் பண்றோம். இப்ப இந்த அளவை இந்த இடத்துல எடுத்துடலாம். அடுத்து பிளவுஸோட உயரம், அதுக்கு இந்த டாட் பிடிச்ச பக்கத்தை நம்ம இந்த மாதிரி எடுத்து ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு.
அப்படியே வந்து கோடு போட்டு இப்ப நம்ம மார்க் பண்ண பிளேஸ கரெக்டா சென்டரா வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த நெக் போர்ஷன் வந்து கரெக்டா வந்துடும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப அப்ராச்மெண்டா போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டா வந்து போட்டுக்கலாம். இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் விட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடும் 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல இப்படி கரெக்டா வச்சுட்டு இப்ப இதை வந்து நம்ம இப்படி கரெக்டா வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு கீழே இருந்து மேல வரையும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆம்கோலுக்கு ஒரு 1/4 இன்ச் மேல தள்ளி நான் வந்து மார்க் பண்றேன். இதுதான் ரெடி. இது வந்து 1/4 இன்ச் தள்ளி. அதே மாதிரி இது ரெடி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து விட்டுருக்குது. இப்ப ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். வளைவு எடுக்கிறதுக்கு என்னோட விரலை இந்த மாதிரி நடுப்பகுதியில வந்து வச்சிடுறேன். இந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த கோட்டோட நடுப்பகுதியில வச்சுட்டு இப்ப நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். கரெக்டா எடுத்த அளவெல்லாம் இந்த மாதிரி ஒன்னா இணைச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பானைக்கும் கரெக்டா வரைஞ்சிடலாம். லைட்டா மட்டும் இந்த பாக்கிறதுக்கு ஒரு பெண்ட் கொடுத்துட்றேன். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதிகமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலிஸ்டர் கிளாத் நமக்கு வந்து மெயின் கிளாத்தோட ஒட்டாது. ஒரு மாதிரி தூக்குன மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து நமக்கு சிங்க் ஆகாது, சுருங்காது. இந்த கிளாத் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து செட் ஆகும். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காட்டன் லைனிங் தான் வந்து செட் ஆகிறது. இப்ப நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் போட போறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கான்னு பாத்திரலாம். கிராஸ்ல தான் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த கிளாத் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கிராஸ்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து அங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் வந்து எப்படி தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அளவு பிளவுஸா இருக்கிற ஷேப்புக்கு அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெக் போர்ஷன் வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்து கீழையும் வந்து மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பேக் பார்ட்ல விட்ட மாதிரியே 1/4 இன்ச் வந்து விட்டுறேன். அப்புறம் ஆம்கோல் வளைவு மேல 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இடுப்பு பகுதி இதுதான் ரெடி. அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல். ஓகேங்களா? எல்லாத்துலயும் டபுள் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவுன்னு. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல ஆம்கோல் வளைவு எடுத்துறோம். அதே மாதிரி இது ரெடி, இது எக்ஸ்ட்ரா. ஓகே. அப்புறம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து முன்பாகத்தோட அளவு. இன்னொரு அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அந்த மாதிரி கரெக்டா வந்து வச்சுட்டு சென்டர் வந்து மடிச்சுட்டு இதுலயும் கரெக்டா சென்டர் வச்சு மேல இருந்து கீழே வரையும் கரெக்டா கொண்டு வந்து இந்த இடத்துல வரும்போது மட்டும் நமக்கு ஒரு பெண்டு வரும். அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி
இது ரெடி, இது எக்ஸ்ட்ரா. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து விட்டுருக்கேன். இப்ப இத வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மூணையும் நான் வந்து இப்படி ஒன்னா இணைச்சிட்டேன். இது முன்பாகத்தோட நெக் ஷேப்பு. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சதெல்லாம் அப்படியே வந்து நான் அதே அளவுல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கட் பண்ணியாச்சு. இப்ப இதுல நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து சரியா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ரெண்டும் ஒன்னா வைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் கிட்ட வர அளவு. அடுத்து இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட். பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிகமா தான் வந்து வருது. எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூல் அளவு இது இங்க வருதுன்னா இது இந்த இடத்துல வந்து வருது. ஏன்னா அதுலயே வந்து முன்பாகம் அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு நமக்கு குடஞ்ச பாகம் எல்லாமே வந்து கரெக்டா தான் வந்து வருது. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்ப தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து குடையிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் வந்து அதிகமா குடையிற மாதிரியும் இருக்கும். இது வந்து நம்ம கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் எடுத்துக்கலாம். அடுத்து பட்டிக்கு வந்து எடுத்துடலாம். பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த கிளாத் அப்படியே பட்டிக்கு வச்சிடலாம். நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உள்ள வெளியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிராஸ் பீஸ் கட் பண்றேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து மெயின் கிளாத்ல வந்து போட்டுடலாம். இதுக்கு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பீஸ் வந்து கட் பண்ணிருக்கேன். 6 பீஸ் நமக்கு கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எடுத்துட்டு மெயின் கிளாத்ல நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நமக்கு சேம் ஒரே மாதிரி பார்டர் தான் வந்து வருது. மற்றபடி வந்து அதிகமான டிசைன்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்து கிடையாது. இப்ப இந்த ஸ்லீவுக்கு வச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டுக்கு வச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வச்சிடலாம். கிராஸ் மட்டும் கரெக்டா எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கிராஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். அடுத்து பட்டி பீஸ். இது வந்து நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன்.
அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பிளவுஸோட கட்டிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இது பட்டிக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நமக்கு நான் இதுக்கு வைக்கிறேன். கொக்கி பட்டிக்கு, சாரி வி பட்டிக்கு. மீதி ஒண்ணுக்கு நம்ம வந்து லைனிங் தான் கொடுக்க போறோம். இது வந்து கிராஸ் பீஸ். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா அளவு பிளவுஸை வச்சு நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து ஆன டைமிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் வந்து ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.